பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ நான் கூட அதான் நினச்சேன், நடக்கலை. தலைவர் தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தான்மா. மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, குறிப்பாக தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே, சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள். நான் 2 வருஷமாச்சு ஈவினிங்கில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறதில்ல. கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும். பட் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடுறது. 7 மணிக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே சினிமா 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக 9 மணிக்கு. அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்கில், அதை நான் சொன்னேன், வந்தால் நடுவில் போகக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை. பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்தில் சொல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்னோட பெரியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தான்மா. இல்லையா? ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது தெரியல, அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை. தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய இயக்குனர். பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர். ஏன்னா அவர் படங்கள் திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை, ஒரு காவியங்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு இளைஞனை ஒரு தகப்பை நடிகனாக அறிமுகப்படுத்தணும். ஏன் இவ்வளவு பெரிய நடிகர் அதை செய்யலை? அங்கே தான் அவருடைய புத்திசாலித்தனம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது. ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட அதான் நினச்சேன், நடக்கலை. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு, நான் இப்போ பிஸியாக 90ல் பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், இவனை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே, பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன்.
தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர் தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னாரே, நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுயா அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் தங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்த. அடுத்து ஹீரோ, அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு, பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும், உருவாகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும். அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களை நான் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பேரன்பும் பெருங்கோபமும், அதுலேயே கதை, அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன், அடக்க நினச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதுதானே கரெக்ட் தானே? கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டிலில். என்னுடைய ஃபார்முலா தான் அது. என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய குணாதிசயம். நாங்கள்லாம் ஒரே குணாதிசயங்கள் கொண்டவங்க தான். அன்புக்கு அடிமையாக இருப்போம், அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான். எங்கள் கோபத்தை எங்களாலேயே அடக்க முடியாது இல்லையா? அப்படியே இருந்தால் அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படம்